பராசக்தி ஜனநாயகன் இது ரெண்டுக்கிடையே தான் பொங்கல் அப்போ போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஜனநாயகன் தொடர்பாக வரக்கூடிய சர்ச்சைகள் நீங்களே பார்த்துருப்பீங்க. இவ்வளவு பிரச்சனை நடக்குது இல்ல, இவ்வளவு பிரச்சனை நடக்குது. விஜய் அவர்கள் இதை குறித்து ஏதாவது பேசினார் வாய் திறந்தார் அப்படின்னு தெரியும். நீங்க இவ்வளவு நாள் திமுக நடக்க விட்டு வேடிக்கை பாக்குறாரு விஜய். ஆமா, என்ன காரணம்? நடக்க விட்டு வேடிக்கை பாக்குறாரு. அந்த படம் பகவந்த் கேசரி ரீமேக் பண்ணது. அது எவன் போய் உட்காந்து தியேட்டர்ல பார்க்க போறான்னு இருக்கீங்க. இவர் என்னைக்குமே ப்ரொடியூசர் எப்படி போனா எனக்கு என்ன பணத்தை வாங்கிட்டு வந்துருவாரு. சோ அவங்க சொன்னாதான் இவங்க வந்து எந்த ஒரு அறிக்கை வெளியிடுறதோ எப்படி மக்கள்கிட்ட வந்து ஓகே, அப்போ ப்ரொடியூசர் எப்படி போனா போட்டுன்னு இருந்துக்கலாமா? யூ தமிழ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்தது திரையுலகத்துல விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பராசக்தி ஜனநாயகன் இது ரெண்டுக்கிடையே தான் பொங்கல் அப்போ போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஜனநாயகன் தொடர்பாக வரக்கூடிய சர்ச்சைகள் நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த சென்சார் சர்டிபிகேட், யூஏ சர்டிபிகேட் வாங்குறதுக்காக பல்வேறு போராட்டங்களை வந்து ஜனநாயகன் படம் வந்து போயிட்டு இருக்கு. நீங்க அதாவது அரசியல் இல்லாம ஒரு ரசிகரா, அதாவது ரசிகர் மனப்பான்மையிலே நம்ம பேசலாமே, ரசிகரா ஜனநாயகன் படத்தையும் பராசக்தி படத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் ஜனநாயகனுக்கு இவ்வளவு சிக்கல் வருது? இல்ல, அதாவது மேம், இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஒண்ணு, ரெண்டாவது ரெஸ்பெக்ட், இதெல்லாம் வந்து இருக்கணும் மேம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டு பெற வருகிறேன் என்றால் நான் உங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கான டியூ ரெஸ்பெக்ட் கொடுத்தா நீங்க எனக்கு தருவீங்க. ரெண்டாவது, ஐயோ இவரு நம்மகிட்ட கேட்டு வந்திருக்காரு, நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கணும். உங்களை நான் நினைக்க வைக்கணும். கரெக்டா? இந்த ரெண்டும் தான் இன்னைக்கு முக்கியம். எதுவா இருந்தாலும், யாரா இருந்தாலும். நீங்க ஒரு தணிக்கை குழுல இருக்கிறீங்க, இவ்வளவு பிரச்சனை நடக்குது இல்ல, இவ்வளவு பிரச்சனை நடக்குது. விஜய் அவர்கள் இதை குறித்து ஏதாவது பேசினாரா? வாய் திறந்தாரா? ஏன் வாய் திறக்கல? ஏன் பயமா? அப்படி இல்லைன்னா நம்ம போய் இதுக்கெல்லாம் வாய் திறக்கணும்னு நினைக்கிறாரா? எப்படின்னே ஒண்ணு. அது படக்குழுவினர் தானே பாப்பாங்க. அதாவது இவரு நடிச்சுட்டாரு, அந்த படத்துல நடிச்சுட்டாரு, அதற்கு உண்டான சம்பளத்தை வாங்கிட்டாரு, அவ்வளவுதான். அங்க படத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அதே வேலைதான். பட தயாரிப்பாளர், அதாவது இயக்குனரா இருக்கட்டும், இல்லைன்னா ப்ரொடியூசரா இருக்கட்டும், அவங்கதான் வந்து இதை வந்து மேலாண் பண்ணி அவங்க தானே பாக்கணும். அவங்க அதற்கு உண்டான அறிக்கைகளை வெளியிட்டு தானே இருக்காங்க. ஏன் விஜய் வெளியிடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இது இந்த வாதம் ஏற்புடைய வாதமான்ற என்ன சொல்றேன். அப்போ விஜய் கண்டுக்க தேவையில்லையா? அவர்களுக்கு கீழ் தான் விஜய் அவர்களே வந்து செயல்படணும். சோ அவங்க சொன்னாதான் இவங்க வந்து எந்த ஒரு அறிக்கை வெளியிடுறதோ எப்படி மக்கள்கிட்ட வந்து ஓகே, அப்போ ப்ரொடியூசர் எப்படி போனா போட்டுன்னு இருந்துக்கலாமா? இல்ல, ப்ரொடியூசர் எப்படி போனாலும் போக கூடாது அப்படின்ட்டு தான் அடுத்தடுத்த மூவ் வந்து அவங்க ஜனநாயகன் படக்குழு வந்து அது அவங்க தானே கஷ்டப்படுறாங்க. இவர் என்ன பண்ணாரு? நான் அதை தானே சொல்றேன். இவர் என்னைக்குமே ப்ரொடியூசர் எப்படி போனா எனக்கு என்ன பணத்தை வாங்கிட்டு வந்துருவாரு, படத்தை முடிச்சு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துருவாரு. இது இன்னைக்கு நேத்து நடக்கலாம் சார். அப்படி பார்த்தா இல்ல நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது மலேசியால ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்லியிருந்தாரு. ஏன்னா நான் வந்து அரசியலுக்கு வந்துட்டேன், அரசியல் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில இந்த படத்தை நீங்க ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க, இது உங்களுக்கு ஓகேவா? ப்ரொடியூசர் நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னதா அவரே தானே சார் மேடையில மலேசியால அத்தனை ஜனங்கள் முன்னாடி சொன்னாரு. சொல்லிட்டு இல்ல, இப்ப பிரச்சனை முடிஞ்சது, பாத்துக்கோ, இஷ்டம் பாத்துக்கோ, அவ்வளவுதான் அப்படின்னு விட்டு விஜய் வெளில வந்துட்டாரு. அவ்வளவுதான். நான் உன்கிட்ட கேட்டல, முதல்ல நீ தானே சரின்னு, நீ அப்பவே வேணான்றதுன்னா உனக்கு இந்த பிரச்சனை வேணுமா, இப்போ உன் பிரச்சனை மாட்டுவோம், பிரச்சனை நீ பாத்துக்கோ அப்படின்னு விஜய் இருந்துக்கிட்டாரு. அவ்வளவுதான் மேம். இன்னைக்கு நேரத்துல மேம் இந்த பிரச்சனை வந்து அவருக்கு ஏதோ அரசியலுக்கு வந்த உடனே விஜய் நசுக்கிறார்கள், பிதுக்கிறார்கள், அதெல்லாம் கிடையாது. 2010 இருந்து அவர் போக விட்டு புறமட்டம் நடிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இல்ல, ஒவ்வொரு படமும் அவருடைய படம் வந்து காலம் தாழ்த்தி அவருடைய படத்தை ஊனி இறக்கூடாம பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்ன மேம்? நீங்க அதுதான் சொல்ல. இப்ப இது ஒரு ரஜினி படத்துக்கே நடக்க மாட்டேங்குது. அவர் தான் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார்ல. கமலஹாசன் அரசியலுக்கு வந்தார்ல, அவர் படத்துக்கே நடக்கல. அஜித்துக்கு இதெல்லாம் நினைச்சு பார்த்துட முடியுமா? இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? ஏன் இவருக்கு மட்டும் நடக்குது? இப்பதானே 2024 அரசியலுக்கு வரேன்னு அறிவிச்சார். 2018 ஒரு சர்க்கார் படத்துக்கு பிரச்சனை, ரஜினிகாந்த் குரல் கொடுத்தார், கமலஹாசன் குரல் கொடுத்தார், தமிழ் திரையுலகமே குரல் கொடுத்துச்சு. 2017 மெர்சல் படம் வந்தது, பிரச்சனை வந்தது, ரஜினிகாந்த் குரல் கொடுத்தார், கமலஹாசன் திரைத்துறையே குரல் கொடுத்துச்சு. ரைட்டுங்களா? அதற்கு முன்னாடி நீங்க காவலன் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படித்தான், 2013 தலைவா படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படித்தான். இப்படி எல்லா படமும் ஒரு சிக்கலுக்குள்ளதான் வருது. ஏன் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, சிம்பிள். நீங்க விஜய் அவர் எப்ப பாருங்க, இங்க பல பேருடைய கூச்சல் தான். விஜய் திட்டாங்க, அவரு பாவம், அவரு பப்ளு ஏன் திட்டுறீங்க, திட்டாங்கன்ற அளவுக்கு அவர் எப்ப பார்த்தாலும் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுதான் நீங்க அவர் கவர் பண்றீங்க. ஏன்னா அவரு மேல தப்பு இருக்குன்னு நான் ஏன் சொல்றேன்னா, அவரு இதுக்குள்ள ஏன் ஒரு ட்வீட் போடலன்ற,
ஐயோ அவர் போட வேண்டாம், அவரு ஏன் போடணும், அவர் தான் எல்லாம் நல்லா பண்ணிட்டாரு. நீங்க அவர் போடணும் ஏன் நினைக்கிறீங்க? நான் நினைக்கல, எனக்கு என்ன மக்கள் ஏன் எனக்கே மக்களுக்கு என்ன போகுது, எல்லாருமே ஆதரவு தானே மக்களுக்கு என்ன போகுது மேம்? மக்களுக்கு திரையுலகில இருந்து ஆதரவு எவனுக்கு எதுவும் போறது இல்ல. அவரை நம்பி ப்ரொடியூசர் தானே நீ தெருவு நிக்கிறாரு. அதெல்லாம் பிரச்சனை. பேசாமையா சார் இருப்பாரு, இயக்குனர்ட்டையும் ப்ரொடியூசர்ட்டையும். இப்ப என்ன நடந்துச்சு அவர் பேசி, என்ன நடந்துச்சு மேம்? இன்னைக்கு நீட்டா காலையில அன்னைக்கே சொன்னாங்க ஆஷா அவர்கள், நீதிபதி ஆஷா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 9ஆம் தேதி தான் இறக்கணும், ஏன் இப்படி நிக்கிறீங்க, 10ஆம் தேதி இறக்கணும் என்ன ஒன்னும் பிரச்சனை, நான் 9ஆம் தேதி வந்து திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அனலைஸ் பண்ணி கரெக்டா 9ஆம் தேதி காலையில ஏறிக்கு வந்தது. செகண்ட் இயரிங்ல வந்த உடனே 10 நிமிஷத்துல நீட்டா முடிச்சுட்டு ஒண்ணும் இல்ல யூஎஸ் ரிவ்யூ வாங்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டாங்க. சொன்னாங்களா இல்லையா? இவங்க 10ஆம் தேதி ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் உட்காந்துக்கலாமா இல்லையா? ரைட்டுங்களா? ஒண்ணும் இல்ல, சிபிஎஃப்சி வந்து மேல்முறையீடு, அதுக்குள்ள மேல்முறையீடு போடும் போது எப்போ 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண எப்படி அறிவிக்க முடியும் ப்ரொடியூசரால? சரி, அறிவிக்க முடியாது இல்லையா? நீங்க குறைந்தபட்சம் அன்னைக்கு சரி ஓகே, அப்ப நீங்க 9ஆம் தேதி கொடுத்துறீங்க அப்படின்னா நாங்க 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது சொல்லிருக்க வேண்டியதுதானே? அப்போ உங்களுக்கே தெரியும்ல, அப்ப சிபிஎஃப்சி மேல்முறையீடு போனாலும் போவான்றது தெரிஞ்ச போய் தானே நீங்க ரிலீஸ் பண்ணாம இருக்கீங்க. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுதானே நடக்குது ஏதோ ஒரு வகையில. நீங்க சொல்லுங்க. இல்ல சார், தெரிஞ்சு நடக்கிறதா இல்ல நீங்க சொல்ற மாதிரி தெரிஞ்சு நடக்கிறதா இந்த பிரச்சனைகளே தடுத்திருக்கலாமே விஜய் அவர்களும் சரி, ப்ரொடியூசர். அதானே ஏன் தடுக்க மாட்டாங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க திருப்பி என்ன கேக்குறீங்க மேம்? நான் என்ன சொல்றேன்னா, விஜய் இதற்காக ஏதாவது வாய் திறந்தாரா? ஏன் திறக்க மாட்டார்? இதற்கு பின்னாடி இதை யோசிங்களேன்றேன். இதை விட்டுட்டு அவர் ஏன் பண்ணணும், அவர் ஏன் பண்ண மாட்டாரு அதை சொல்லுங்க. நீங்க அவர் ஏன் பண்ணணும்னு நீங்க கேட்கறதுக்கு எனக்கு புரியுது. அவர் வந்து சம்பளம் வாங்கி நடிகர் அவர் பாட்டுக்கு வீட்டுல இருந்துக்கலாமா, அவருக்கு என்ன பிரச்சனை? அவர் சம்பளம் வாங்கிட்டு முடிச்சிட்டாரு, அவர் அரசியல் பார்க்க போற, அரசியல் அறிக்கைகள் விடுவாரு, அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க சொல்றது ஏத்துக்கிறேன். அதுல லாஜிக் இருக்கு. அவர் ஏன் பண்ணாம இருக்காருன்னு யோசிங்கன்ற, அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் தான் பெரிய லாஜிக்ன்றா. அவருக்கு இதெல்லாம் தெரியும், இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு தெரியும். நீங்க இவ்வளவு நாள் திமுக நடக்க விட்டு வேடிக்கை பாக்குறாரு விஜய். ஆமா, என்ன காரணம்? நடக்க விட்டு வேடிக்கை பாக்குறாரு. அந்த படம் பகவந்த் கேசரி ரீமேக் மேம். அது எவன் போய் உட்காந்து தியேட்டர்ல பாக்க போறான்னு நீங்க சொல்லுங்க. விஜய் ஃபேன்ஸ் 4 பேர் ஒரு 3 நாள் ஓடுமா படம், அதுக்கப்புறம் யாரும் போய் பார்க்க தயார் இல்ல. ப்ராப்பர் பகவந்த் கேசரியோட அவரு தாடி வச்சிருந்தாருன்னா வெள்ளை கலர்ல இவரும் தாடி வச்சிருக்காரு, அவரு முடி வெள்ளை கலர்ல வச்சிருந்தாருன்னா இவரு வச்சிருக்காரு. விஜய் ரீமேக் பண்ணாலே அப்படிதான் பண்ணுவாரு. டி ஷர்ட்ல புள்ளி மாறாம போட்டு வருவார், தெரியுமில்ல உங்களுக்கு தெரியும். பழைய கில்லி பார்த்திருப்பீங்க, போகிரி பார்த்திருப்பீங்க, அந்த நண்பன் படம் பார்த்திருப்பீங்க, இதெல்லாம் பார்த்திருப்பீங்க, சச்சின் படம் பார்த்திருப்பீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அப்போ ப்ராப்பரா அந்த ரீமேக் பகவந்த் கேசரி இப்ப பாத்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ட்ரெண்டிங்ல இருந்தது. இதுல அமேசான்ல எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டான். எல்லா ஓடிடி காரனும் பகவந்த் கேசரி ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கான், தெரியுமில்ல? இதெல்லாம் எல்லாரும் போய் பகவந்த் கேசரி உட்காந்து பாத்துட்டு இருக்கான், ஓடிடி காரன் ஓடிடில ஃபுல்லா உட்காந்து. அப்புறம் அதை பார்த்துட்டு இங்க போய் விஜய் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே டிட்டோவா இருக்கும். உங்களுக்கு தியேட்டர்ல உங்களுக்கான ஃபீல் வராது மேம். ஒரு ரீமேக்கை பொறுத்த வரைக்கும் இப்படிதான். அப்ப கில்லிலாம் நீங்க ரீமேக்கை பார்த்துட்டு பார்க்கல, போக்கிலாம் ரீமேக் இதை ஒரிஜினலை பார்த்துட்டு பார்க்கல, என் நண்பன் கூட பாதி பேர் ஒரிஜினலை பார்த்துட்டுலாம் பார்க்கல. இது நீங்க ஒரிஜினலை பாக்குறதுக்கான ஆக்சஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு. பார்த்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த சீன் வரும், இங்க இருந்து குதிப்பாரு, அவர் என்ன சொன்னாரு, ஐ எம் வெயிட்டிங்னாரு, இவரு ஐ எம் கம்மிங் போறாரு, இவ்வளவுதான் நீங்க கணக்கு போட்டு உட்காந்துருப்பீங்க. இப்ப இந்த மொமெண்ட் வரும்டா அப்படின்னு ஹை மொமெண்ட் கூட உங்களுக்கு தெரிஞ்சு உட்காந்துருப்பீங்க. இதை வச்சு நீங்க எத்தனை கோடி, அது போக 550 ஸ்கிரீன்ல பராசக்தியில கொடுத்துட்டு 500 ஸ்கிரீன்ல வரப்போது இது ஜனநாயகன். அப்ப அப்படிப்பட்ட ஜனநாயகனுக்கு என்ன ஐப்பு இருக்க போகுது? அவர் பாட்டு 6 முறை உட்காந்து அடிக்கிறா அப்படின்னு அடிக்க விட்டுட்டு இந்த படத்துக்கு என்ன திரையுலகமே திரண்டு வந்துருச்சு. ப்ரொடியூசர் கவுன்சில்ல இருந்து ப்ரொடியூசர் முரளி அவர்கள் சொல்றாரு, அவர் தான் தலைவர், அவர் சொல்றாரு இது எல்லா படத்துக்கு வரதானே, ஏதோ இவர் படத்துக்கு வர மாதிரி பேசிக்கிட்டீங்க அப்படின்றாரு. உண்மை தானே? அது அப்ப பராசக்திக்கே நேரத்தினமும் கிடைச்சிருக்கு. பராசக்தி சாரி இன்னைக்கு தான் யூஏ கிளியரா இருக்கு. அவங்க நேற்று வரைக்கும் அது வந்து அப்பீல் போய் மறுபடியும் அது அப்பீல். இதுதான் இப்போ அங்க சிபிஎஃப்சியில் இருக்கிறவர் என்ன சொல்றாரு, ஒரு சிறுபான்மையினர்களை சார்ந்த ஒரு கேலி சித்திரமாக்கக்கூடிய அவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு கதைக்களமாக இருக்கிறது அப்படின்னு சிபிஎஃப்சியில இருக்கிற ஒருத்தர் புகார் கொடுக்குறாரு. ரைட்டுங்களா? அப்போ அதற்கான ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க சட்டம் பண்ணாம அது அப்படித்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க அதை டீல் பண்ணனாலதான் நீங்க மேல்முறையீடு அளவுக்கு அவங்க போறாங்க. இல்லைன்னா எதுக்கு அவங்க மேல்முறையீடு அளவுக்கு போறாங்க? நீங்க இது அவங்க போகக்கூடாதுன்றீங்க. அவங்க மேம் அதாவது அது போக நீங்க 1000 அதிகாரிகள் இருக்காங்க. நீங்க 9 இடத்துல இருக்கு சிபிஎஃப்சி, அதாவது தணிக்கை நிறுவனம். இன்னைக்கு இந்தியா முழுக்க 9 இடங்கள். குறிப்பா எங்க தணிக்கை பண்ணுவாங்கன்னா மும்பையிலும் சென்னையிலும் பண்ணுவாங்க. அப்ப மும்பையிலும் சென்னையிலும் பண்ணும்பொழுது 1000-2000 பேர் இருக்காங்க இன்னைக்கு அபிஷியல்ஸ். இந்த எஸ் வி சேகர் இருக்காருல்ல, அவர் கூட முந்தைய சிபிஎஃப்சியினுடைய அதிகாரி தான். இந்த மாதிரி பல ரேவதி இருந்திருக்காங்க, பாக்யராஜ் இருந்திருக்காப்புல, பாரதிராஜ் எல்லாரும் இருந்திருக்காங்க. அப்படி சிபிஎஃப்சியில சினிமா தெரிஞ்ச எல்லாவனையும் வேலைக்கு எடுத்துக்கலாம், வேலைக்கு எடுத்து அவனுக்கு ஒரு சம்பளம் போட்டுருவான். அப்படிப்பட்ட இது எவ்வளவு வேணாலும் அது அவனுக்கு இப்போ அவன் ஒருவேளை பாஜகவினுடைய தொண்டனா இருக்கலாம்,
பாஜகவினுடைய என்ன சொல்றது ஒரு திட்டம் அலைண்டா இருக்கிறவனா இருக்கலாம், பாஜகவுடைய பிளான்ஸ் எல்லாம் பிடிச்சவனா இருக்கலாம், திமுக பிடிச்ச, இப்படி எவன் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் முடிவெடுப்பான். இவர் தான் எல்லாரையும் தானே இருக்கிறாரு. நான் எவனையும் மதிக்க மாட்டேன், எவனையும் சட்டம் பண்ண மாட்டேன், ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் இறங்கினா எப்படி இறங்கும்? எப்படி இறங்கும்? ஒண்ணு நீ டியூ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், இல்லைன்னா உனக்கு அதுக்கான இன்ஃபுளுன்ஸ் இருக்கணும். இவனை தொட்டனா நம்ம நிம்மதியா விட மாட்டாங்கடா. அப்படித்தான் ரஜினி அஜித்லாம் எதுவும் தொட்டதே இல்லை. இவனை தொட்டா நமக்கு கஷ்டம், பேசாம கொடுத்துருவோம், அதெல்லாம் தலைவலி ஆயிப்போம், நம்ம பேர் வெளியில இருந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு ரிஸ்க் அப்படின்னு அவன் நினைச்சான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துட போறான். ரெஸ்பெக்டும் கொடுக்க மாட்டீங்க, உங்களுக்கு இன்ஃபுளுன்ஸும் கிடையாது. ஆனா கரெக்டா 9 சொன்ன மாதிரி 9 மணிக்கு இறங்கணும், இல்லைன்னா நாங்க தீ குளிச்சு சாவோம்னா அப்புறம் சாவுங்க, அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் மத்தியில இருக்கக்கூடிய பாஜகவும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இவரு திமுக எதிர்த்துட்டு இருந்தார் மேம். இப்ப இந்த பிரச்சனைல பாஜக எங்களை வஞ்சிக்கிறதுன்றாங்க. இப்ப பாஜக உங்களுக்கு யாரு எதிரி, திமுகவா பாஜகவா அப்படின்னு ஒரு கேள்வி. ரெண்டு பேருமே அவர் தான் சொல்றாரு சார், கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு ரெண்டு பேரையும் தானே எதிர்க்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் தானே மத்திய. உங்களுக்கும் எனக்கு நியாயமா தெரியும், பாஜக மேல அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, இருக்கா இல்லையா? திமுக அடிக்கிறாடி பாஜக அடிக்க மாட்டாருல்ல. திமுக 100 அடி அடிச்சானா பாஜக 1 அடி தான் அடிக்கிறாரு, ஒத்துக்கிறீங்கல்ல? அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்புறம் பாஜகவை பத்தி இவர் கொஞ்ச நாளா பேசவே இல்லை, ஒன்னும் டாபிக்கே வரல. வெறும் திமுக தான் மாத்தி போட்டு அடிச்சுட்டு இருக்காரு. அவருடைய பசங்க அவருடைய பாய்ஸ் ஒவ்வொரு இடத்துல பேட்டிக்கு போகும்போது அவங்களும் திமுக போட்டு தான் அடிக்கிறானுங்க. அப்புறம் என்ன போட்டு திமுகவெல்லாம் எவ்வளவு நாள் எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அங்க பாஜகவும் அடிக்குது. ஆக இவர் ஒரு லீஸ்ட் இன்ஃபுளுன்ஷியல் பர்சன், ஒரு லீஸ்ட். இவரால் எதையுமே சாதிக்க முடியல, அதான் உண்மை. இன்னைக்கு மட்டும் இந்த படத்துக்கு வரல. இவருடைய ஆண்டாண்டு காலமாக இவருக்கு இந்த சர்ச்சைகள் வந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா இவருக்கு அதை எப்படி சுமூகமா முடிக்கணும்னு தெரியல. சுமூகமா முடிக்கணும்னு தெரிஞ்ச பல பேர் இருக்காங்க. தக் லைஃபுக்கும் பிரச்சனை வந்தது, இந்தியன் 2க்கும் பிரச்சனை வந்தது. இதே பராசரனுடைய மகன் இருக்காருல்ல, அயோத்திக்கு போராடிய பராசரனுடைய மகன் தான் அந்த 2 படத்துக்கும் போராடி வாங்கி கொடுத்தாரு, ரைட்டுங்களா? இந்த படத்துக்கு அவர் தான் போராடிட்டு இருக்காரு, அவரால் முடியலையே. அப்போ நீங்க வீக்கா இருந்துட்டு எதுக்கடா எங்களை எப்ப பாரு நம்மளை போட்டு திட்டிட்டு இருக்காங்க? வீக்கு நீங்க அதை ஏத்துக்கிட்டு போங்க, அவ்வளவுதான். இப்ப பாருங்க 9 படம் ரிலீஸ் ஆயிருந்தா ஒழுங்கா பொங்கல் எல்லாரும் ஜாலியா நீங்க கொண்டாடி இருப்பீங்களா? இப்ப பொங்கலே போகியே கிடையாது, உங்களுக்கு எதிராக பொங்கல்ற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. அந்த மாதிரிதான், அதுதான் இவங்களுடைய நிலைமை. ஆனா ரசிகர்கள் படம் எப்ப ரிலீஸ் ஆகுதோ அதுதான் எங்களுடைய பொங்கல் அப்படின்னு அது எல்லாரும் சொல்றாங்க. இதெல்லாம் பல வருஷமா நாங்க சொல்லிட்டு இருக்கோம், சொல்லட்டும். இன்னொன்னு சொல்றேன், பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனா விஜய் படத்தை தான் பாப்பாங்க, வேற எந்த படம். நீங்க இப்ப விஜயனுடைய கடைசி கொஞ்ச நாள் எடுத்துக்கோங்க மேம், லியோவை தவிர நினைக்கிறேன் கடைசி நான் சொல்றது ஒரு 15-20 படம் பொங்கல் தீபாவளி லீவ் இதை சுற்றி தான் வந்திருக்கும். அதுவும் தனியா வந்தாலும் தப்பிக்கும். ஒன்னா வந்ததுன்னா அடி வாங்கினதா வரலாறு. நீங்க இந்த பராசக்தி கூட ட்ரெய்லர் ரிவ்யூஸ்ல தோத்து படம் தானே விஜய் பார்த்து ஏத்துக்கிறீங்களா இல்லையா? நீ இவ்வளவு வாய் பேசுற. இப்ப பாட்டு பண்ணி எங்களை ஏமாத்திட்டாங்க. நீ எத்தனை பேரை ஏமாத்துற? அப்ப நாங்க சொல்லும் போதெல்லாம் கேட்டியா நீ? இன்னைக்கு பாரு எப்படி பார்த்தாலும் ஜெயிச்சவ யாரு? பராசக்தி ட்ரெய்லர் ரிவ்யூஸ்ல. இதே மாதிரி துணிவும் வாரிசு ஒன்னா வந்து அதுலயும் துணிவு தான் ட்ரெய்லர் ரிவ்யூஸ்ல ஜாஸ்தி. வாரிசு தோத்து போனாங்க. கிளாஸ்ன்னு வந்தா தோத்து போனதான் விஜயனுடைய வரலாறு. அது இது விஜய் ரசிகர்களுக்கு புரியாது, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிப்பாங்க. நீங்க புரிய வைங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா நீங்க சொல்ற விதத்துல புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். திரையுலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்து